வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கும்பராசி என்பர்களே, இந்த மாத தொடக்கத்தில் உங்களது ராசியினுடைய அதிபதி உங்களது ஜென்மத்தில் சனி அமர்ந்திருக்காரு. அடுத்து 3ஆம் இடம் தைரியம் வீரியத்துக்கு சம்பந்தப்பட்ட இடத்தில் தனஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியும் அமர்ந்திருக்கிறாங்க. மேலும் மாதக்கோள்களாகப்பட்ட சுக்கிர பகவான் உங்களது 4, 9 இடத்துக்கு அதிபதி ஆகப்பட்டவர் 6ஆம் இடத்தில் வக்கர நிலையில் அமர்ந்திருக்கார். 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் 18ஆம் தேதி வரைக்கும் இருந்து 18ஆம் தேதி அவர் சொந்த வீட்டில் இருந்து மீண்டும் கன்னிக்கு பெயர்ச்சி ஆயிடுவார். மேலும் கன்னியிலேயே அந்த மாதம் முழுவதும் உங்களது சகாய சம்பந்தப்பட்ட இடம், சகோதர சம்பந்தப்பட்ட இடம், தைரிய வீரிய சம்பந்தப்பட்ட இடத்துக்கு அதிபதியில இருந்து உங்களது 10ஆம் இடத்துக்கு அதிபதியாகப்பட்ட செவ்வாய் பகவான் அதே இடத்திலேயே நிற்பார். மேலும் இந்த அமைப்பு புதன் பகவானுடைய ஆதிக்கம் உங்களது பஞ்சமஸ்தானாதிபதி அவர் உங்களுக்கு 7ஆம் இடத்திலேயே நிற்கிறார். அப்போ இந்த அற்புத அமைப்பு உங்களுக்கு கிடைச்ச ஒரு மேன்மை. எப்பேற்பட்ட மேன்மைனா, இந்த மாதம் கிட்டத்தட்ட உங்களுக்கு 18ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவான் தனது சொந்த வீட்டில் இருக்கிறது உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் ஒண்ணு. 2வது, 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்துல விழுறது தான். கடந்த காலகட்டங்களில் நீங்கப்பட்ட அந்த நம்பிக்கை துரோகங்களும் பிளஸ் ஏமாற்றங்களும் உங்களுடைய முயற்சிகளுக்கு கிடைச்ச தோல்விகளுக்கும் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு வெற்றி. ஏன்னா கும்பராசி அன்பர்கள் மாதிரி நொந்து நூலானவங்க யாருமே இல்லை. ஒரு கூட பிறந்தவங்கள இருந்து, இரத்த சம்பந்தப்பட்ட ரீதியில் இருக்கக்கூடிய உறவு முறையில் இருந்து, தொழில் வேலை சார்ந்த இடத்தில் இருந்து, ஏன் உங்ககிட்ட வேலை செய்யறவங்கள இருந்து, உங்களோட பார்ட்னர்ஷிப்பா இருந்தவங்க இருந்து, என் குடும்பத்தில் உங்களுடைய கணவன் மனைவி அண்டர்ஸ்டாண்டிங் வரைக்கும் பெற்ற பிள்ளைகள் வரைக்குமே பாதிக்கப்பட்டவங்க பல பேர். ஏன்னா இவங்க சென்டிமெண்ட்டுக்கு அடிமை, ஏன்னா இவங்க பாசத்துக்கு அடிமை, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. பொதுப்படையாகவே இந்த அன்புக்கு இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்பவும் எனக்கு நம்பிட்டீங்க, பாசம் வச்சுட்டீங்கன்னா கணக்கு பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு எல்லாத்துலேயுமே விட்டு கொடுத்து எல்லாமே நீங்க எந்த லெவலுக்கு இறங்கி செயல்படணுமோ, நீங்க வாழ்ந்த வாழ்க்கை மற்றவங்களுக்காகவே வாழ்ந்த வாழ்க்கையா அந்த பிரிச்சிங்கன்னா மற்றவங்களுக்காக வாழ்ந்ததுதான் நீங்க அதிகமா இருக்கும். உங்களுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்கன்னு பாத்தீங்கன்னா அது கொஞ்சமா தான் இருக்கும். ஆக அந்த அளவுக்கு உங்களுடைய கடமைகளை விசாலமா நீங்க பண்ணியும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இல்லை. எப்பவும் உங்களை காயப்படுத்துறதுல குறிய நிற்கிறாங்க. உங்களை கஷ்டப்படுத்துறதுல எப்படி உங்களை கஷ்டப்படுத்தலாம், எங்க யாருகிட்ட பேசினா உங்களை கஷ்டப்படுத்தலாம்ன்ற அளவுக்கு உங்களை ரொம்ப உங்க பண உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய நிலைக்கு முயற்சிகள் செய்யறாங்க. ஆனால் என்ன பொறுத்த வரையிலும் கும்பராசி என்பவர்களுடைய வீடு சனி பகவான். சனி பகவான் பொறுத்தவரையிலும் ஒரு ராசிக்கு அவர் கொடுக்கணும்னு நினைச்சா அவரை மாதிரி கொடுக்கிறவங்களும் இல்லை, தண்டிக்கணும்னு நினைச்சா அவர் மாதிரி தண்டிக்கிறவங்களும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பலமான ஒரு ராசி இந்த ராசி. சாதிக்க பிறந்த ராசி. நீங்க எதையும் வெளியில சொல்ல மாட்டீங்க, மனசுலயே வச்சு சாதிக்கணும்னு நினைப்பீங்க. தற்பெருமைக்கு என்னைக்குமே எதிர்பார்க்க மாட்டேங்க. உங்க வாழ்க்கையில உங்களை பெருமையா பேசினா கூட அது பெருசா எடுத்துக்காம வாழ்க்கையில அடுத்த இலக்கு என்ன, இதை விட என்ன இன்னும் நம்ம பெருசா செய்யணுமோ அதைத்தான் நீங்க எதிர்பார்த்து செய்வீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு இந்த செப்டம்பர் மாதம் முயற்சிகளை பலப்படுத்துங்க. இன்னுமே கடந்த காலகட்டங்களில் நீங்க பட்ட கடன் சுமைகளுக்கும், நீங்க தொழில் ரீதியில பட்ட பாதிப்புகளுக்கும், ஏன் நீங்க பார்க்கும்பொழுது நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்பனவங்க இன்னைக்கு ஏமாத்துறதுனால இன்னைக்கு வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுற மாதிரி இன்னைக்கு கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைக்கு ஆளான உங்களுக்கும், நம்பி கொடுத்த பணத்தினால இன்னைக்கு பாதிக்கப்பட்ட உங்களுக்கு இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு தருணமா இது இருக்கும். 100% உங்க மனசு நைட்டு படுத்த தூக்கம் இல்லாம 2 மணி வரைக்கும் நீங்க சிந்திச்சு ஏன் இப்படி நடந்தது, எதனால இப்படி நடந்தது, நம்ம கிட்ட எந்த கெட்ட ஒரு
சவகாசமோ கெட்ட பழக்கமோ எதுக்குமே இல்லை. மனுஷனா இப்படி வாழணும், இப்படி இருக்கணும். நீங்க ரோல் மாடலா இருந்தீங்க மத்தவங்களுக்கு. அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்பேற்பட்ட நிலையன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு நீங்க ஆளானீங்க. அந்த மன உளைச்சலுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, இந்த வாய்ப்பு சரியா பயன்படுத்துனீங்கன்னா நீங்க அழகா இதை விட்டு ரிலீஃப் ஆவீங்க. இந்த பிரச்சனை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அந்த பிரச்சனைகள் சார்ந்தவங்களில் பேசி அதை சார்ந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுக்கு கொண்டு வருவீங்க. இந்த வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் செப்டம்பர் மாதத்தில். அது மட்டும் இல்ல, லோன் சார்ந்த விஷயங்களில் நான் முயற்சிகள் செய்தேன். அதை சின்ன சின்ன விஷயங்கள்ல முக்கால்வாசி முடிச்சிட்டேன். 99% முடிஞ்சது. லோன் வர வேண்டியது 1% அவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அப்படியே நிக்குது. இது வந்தாலும் இது இல்லாம முடியும், என் பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் நினைச்சு ஏங்கிட்டு இருக்கு உங்களுக்கு அது கிடைக்கும். அது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அமையும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வாழ்க்கையில் நான் பார்ட்னர்ஷிப் ரீதியில பாதிக்கப்பட்டு நீங்க அவங்க வெளியில போறாங்க, புதுசா ஒருத்தர் உள்ள என்ட்ரி பண்ணலாம், அடுத்த லெவல் கொண்டு போகலாம் நினைச்சீங்கன்னா அது இந்த காலகட்டங்களில் நடக்கும். மேலும் கடன் சுமைக்கனாட இருக்கலாமா, வெளியில போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் பல யோசனைகளுக்கு ஆளானீங்க கடந்த காலகட்டங்களில். கண்டிப்பா அதை சார்ந்த விஷயங்களில் வெளியில் வருவீங்க. சிலர் ஆரோக்கிய ரீதியில பாதிக்கப்பட்டீங்க, சிலர் விபத்து சார்ந்த விஷயங்களில் லாக்கானீங்க, பலவிதமான சிக்கலுக்கு ஆளாகி குடும்பமே செதறக்கூடிய அளவுக்கெல்லாம் சிலர் பாதிக்கப்பட்டீங்க. கவலைகள் வேண்டாம். இந்த எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிச்சு உங்க தொழில உயர்தரமான நிலைக்கு கொண்டு போயிடுவீங்க. குறிப்பா கும்பராசி என்பவர்கள் பல பேர் டெக்ஸ்டைல்ஸ், துணி சார்ந்த நெசவு சார்ந்த விஷயங்களில் லாக்கானவங்க தான் பல பேர். பெரிய பெரிய லெவல்ல ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிட்டு இருந்தேன். என்னுடைய நேம் எங்கேயும் சாதாரண, ஏன்னா மேக்சிமம் உங்களை பொறுத்தவரைக்கும் சுய திறமையில வந்தவங்க தானே. நீங்க மத்தவங்க அது கொடுத்தாங்க, இது கொடுத்தாங்க, அவங்க சம்பாரிச்சு அதை வச்சாங்க, இதை வச்சாங்க, இது வச்சுங்க, அந்த அளவுக்கு கொண்டு வந்தார் என்னைக்குமே பெருமை அடைச்சது கிடையாது. உங்களுடைய சுய திறமையில, ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சனி பகவான், அவர் கர்மாதிபதி. அவரை பொறுத்தவரையிலும் என்னைக்குமே உழைப்புக்கு பஞ்சம் இல்லை. தன் சுயமா தானாகவே கரணம் போட்டு பெரிய லெவலுக்கு சாதிக்கக்கூடிய ஆற்றல் இந்த ராசிக்கு உண்டு. அதனுடைய பிரதிபலன் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு உருவாக்கி இன்னைக்கு எல்லாமே அப்படியே பிளாக்காகி நிற்குது. அதுவும் நான் சொன்ன இந்த டெக்ஸ்டைல் சார்ந்த விஷயங்களும், வியாபார துறை சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்களும், இன்னும் ஐடி துறையில் இருக்கிறவங்க பல பேர் பலவிதமான பாதிப்புகளை சந்திச்சுட்டீங்க. ஏன் செய்யற வேலையிலேயே பல பிரச்சனைகள், பல இடைஞ்சல்கள், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை. அதுவும் கும்பராசி என்பவர்கள் பல பேர் அரசாங்க துறையில மேன்மையான இடத்துல இருக்கக்கூடியவங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு தப்பே செய்யல, ஆனா உங்களுடைய ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நீங்க பேசுவீங்க, ஓப்பனா பேசுவீங்க. தப்பு நடக்குதுன்னா தட்டி கேட்பீங்க, அதுவே உங்களுக்கு பிரச்சனை. நீங்க நேர்மை இருக்கிறதே மற்றவங்களுக்கு பிரச்சனை. அதனால அந்த இடத்துக்கிட்ட உங்களை தூக்கணும், உங்களை லாக் பண்ணணும். அதற்கு மறைமுகமா உங்களை என்னென்ன செய்து எந்தெந்த டார்ச்சர் கொடுத்தா நீங்க அந்த இடத்த விட்டு வெளியில போக முடியும், அது எல்லாத்தையும் செய்து அது எல்லா பாதிப்புகளுக்கு ஆளாகி இன்னைக்கு ஒரு நிம்மதி இல்லாத நிலைக்கு ஆளாயிட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த பிரச்சனையை விட்டு நீங்க வெளியில வருவீங்க. இதை சார்ந்த விஷயங்கள், இதை சார்ந்தவங்க கிட்ட பேசி உங்களுக்கு திடீர் நட்புகளால இது சுமூகமா தீர்த்து வெளியில கொண்டு வரக்கூடிய அற்புதமான அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். உங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்காத அளவுக்கு நீங்க வெளியில வருவீங்க. இன்னும் நீங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து அடுத்த லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். சிலர் மனசுக்கு பிடிக்காத இடத்துல டிரான்ஸ்பர் ஆகி அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய நிலை, மீண்டும் நமக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்குமான்ற ஒரு ஏக்கம் கண்டிப்பா கிடைக்கும். கவலைகள் வேண்டாம். ஏன்னா உங்களை பொறுத்தவரையிலையும் எதுக்குமே பேராசைப்படாம, எதுக்கும் ஆசைப்படாம, வாழ்க்கையில பிரச்சனை வச்சு அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க நீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் எல்லா சோதனைகள், இந்த சோதனைகள் பல பேருடைய குடும்பம் கல்யாணமாகி, திருமணமாகி, டைவர்ஸ் வரைக்கும் போய் இன்னைக்கு டைவர்ஸ் ஆகக்கூடிய நிலைக்கு ஆயிடுச்சு. இதை எப்படி சரி கட்டி நான் மீண்டும் வாழ முடியுமா? ஏன்னா தப்பே செய்யல, ஆனா தப்பு செஞ்ச மாதிரி இன்னைக்கு நிலைமை ஆயிடுச்சு. இந்த நிலையில இருந்து எப்படி வெளியில வர முடியுன்ற அளவுக்கு குழப்பங்கள் ஆயிடுச்சு. அப்போ இதை விட்டு வெளியில வரணும். அதுக்கு தீர்வுகள் ஏதோ ஒரு விதத்துல கிடைக்குமா, எந்த தெய்வம் கை கொடுக்கும் நினைச்சு வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுளுடைய அனுக்கிரகம், உங்களுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவானால 100% அந்த திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் அழகா நீங்கி சுமூகமா ஒன்று சேர்ந்து அருமையும் வாழ்ந்து காட்டுவீங்க. மேலும் பல பேருடைய வாழ்க்கையில திருமணம் ஆகி இன்னைக்கு புத்திர பாக்கியம் எனக்கு கிடைக்கலன்னு நினைச்சு வருத்தப்படக்கூடிய உங்களுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி புதன் பகவான் சூரியனோட சேர்க்கை பெற்று 7ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய தருணத்தில் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களது 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அந்த 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது அங்க பஞ்சம ஸ்தானாதிபதி புத்திர ஸ்தானாதிபதி அந்த இடத்துல இருக்கிறார். அப்போ அந்த புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்.
அது மட்டுமல்ல, பாக்கியஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பிளஸ் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் கிடைக்கும். இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள், தரப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். சந்தோஷங்கள் அடைவீங்க. ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமா விலகும். ஏன், உங்களுடைய தந்தை சொத்துக்கள் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வுகள் சுமூகமா கிடைக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியினுடைய பாதிப்புகள், பிரச்சனைகள், சொத்து தகராறுகள் எல்லாமே சுமூகமா உங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் கும்பராசி என்பர்கள், நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு உண்டான மேன்மைகள் கிடைக்கல, அவங்களுக்கு நல்ல காரியம் செய்யணும்னு நினைக்கிறேன். அந்த திருமணம் சார்ந்த விஷயங்களும் கை கொடுக்கல. அது மட்டும் இல்லை, வேலை சார்ந்த விஷயங்களும் இன்னைக்கும் அவங்களுக்கு நான் நினைச்ச மாதிரி அமைக்க முடியல. இன்னும் கும்பராசி அன்பர்களுடைய பிள்ளைகள், நீங்க பெற்ற பிள்ளை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதோ நல்லது செய்யணும்னு இறங்கி இன்னைக்கு கடன் சுமைகளுக்கு ஆளாயிட்டா, அப்படி மீண்டும் பிரச்சனைக்கு வெளியில் வருவாப்படியா அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வருவார். திருமண வாழ்க்கையில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம வாழ்றாங்கன்னு நினைச்சீங்கன்னா அதுவும் அவங்களுக்கு கை கொடுக்கும். மேலும் கும்பராசி அன்பர்கள் பொதுப்படையாகவே கடந்த காலகட்டங்களில் அடுத்தவங்களை நம்பி கொடுத்த பணம் உங்களுக்கு கை கொடுக்கல, அதனால பல மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. மீண்டும் இந்த காலகட்டங்களில் அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க, 100% சக்சஸ் கிடைக்கும். மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்காக முயற்சிகள் செய்து பணம் கட்டி அந்த பணம் என் கைக்கு வரல, ஆனாலும் வேலைக்கும் வெளிநாடும் போக முடியல. ஏன் தெரியல, முயற்சிகள் பலப்படுத்தவும் முடியல, நான் என்ன செய்யறதுனே தெரியல, எது செய்யக்கூடாதுன்னு தெரியல குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு செப்டம்பர் மாதம் முயற்சிகள் செய்ய 100% வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அதை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். மேலும் தந்தை, பல பேருடைய கும்பராசி அன்பர்களுடைய தந்தைக்கு அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியிலையும் பாதிப்புகள் கொடுத்திருக்கும். மேலும் அண்டர்ஸ்டாண்டிங், உங்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை லாக் பண்ணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் சுமூகமா சரி பண்ணிடுவீங்க. மேலும் தாய், உங்களுடைய 4ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் வக்ர நிலையில் இருக்கிறதுனால கடந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியில பாதிப்பு கொடுத்திருக்கும். அதை சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு தீர்வுகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் கும்பராசி அன்பர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கடந்த காலகட்டங்களில் வழக்கு சார்ந்த விஷயங்களில் பல விதத்தில் பாதிக்கப்பட்டுட்டேன்னு நினைச்சீங்கன்னா அந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சுமூகமா உங்களுக்கு கை கொடுக்கும். அதை விட்டு வெளியில வந்துடுவீங்க. இன்னும் பல பேருடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் கூட என்னுடைய பிரச்சனைகள், என்னுடைய கடன் சுமைகளை, என் தன்மானமே போகக்கூடிய நிலைக்கு எனக்கு வேற எதுவுமே வேண்டியதில்லை. என்ன ஆசைப்பட்டு வாங்கின வீட்டை, நான் இடத்தையும் வித்தாவது நான் என் பிரச்சனையை சால்வ் பண்ணலாம் இருக்கிறேன். அதை விற்க போனா கூட எனக்கு பிரச்சனையில தான் நிக்குது. ஒரு பக்கம் டாக்குமெண்ட் பிரச்சனையா இருந்திருக்கும், இல்லைன்னா மறுபக்கம் அது உங்களுடைய ப்ராப்பர்ட்டியில் நீங்க கேட்கக்கூடிய விலைகள் வர முடியாத ஒரு பாதிப்புகளா இருக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய விலை உங்களுக்கு வராது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல மாட்டிட்டு தவிக்கக்கூடியவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எடுக்கக்கூடிய முயற்சி 100% சக்சஸ் கொடுக்கும். அதில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் பிரச்சனைகள் கூட தீர்ப்புகளுக்கு வரும். மேலும் கண்டிப்பா நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க அது விற்காமலே பிரச்சனை வெளியில் வரத்துக்கான ஆப்ஷன் உங்களுக்கு கடவுள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா கிரகங்களுடைய சூட்சமங்கள் அருமையான அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மேன்மையான நிலை. முயற்சிகள் எடுங்க. திருமண சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சிகள் எடுத்து இதுவரைக்கும் திருமண வாய்ப்புகள் எனக்கு அமையல, நானும் எங்கெங்கயோ போய் பார்க்குறேன், அந்த திருமணம் மிஸ் ஆகுது, திருமணம் செய்யவே முடியல நினைச்சீங்கன்னா 100% திருமணத்தை செஞ்சிருவீங்க. கவலைகள் வேண்டியதில்லை. இந்த தருணத்தில் முயற்சிகள் எடுங்க. உங்களுக்கு அதை சார்ந்த ஒரு வழிகள் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி.